சூர்யாவுக்கு பயங்கரமா தலைவலிக்குது. இப்போ ஒரு காஃபி குடிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. அதுக்குள்ள மகா காஃபி கொண்டு வந்து குடுக்குறாங்க. என்ன நான் மைண்ட்ல நினைக்கிறதெல்லாம் இவளுக்கு கரெக்ட்டா தெரியுது. காஃபி அதுக்குள்ள கொண்டு வந்து குடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சிட்டோனே சொல்றாங்க, "இங்க பாருங்க, அங்க வந்து தைலம்லாம் இருக்கு. எடுத்து யூஸ் பண்ணிக்கங்க." அப்படின்னு சொல்லிட்டு மகா அங்கருந்து போறாங்க. தாத்தா வந்து டாக்டர் செக் பண்றதுக்காக வராங்க. செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டு, "நல்லா இருக்கு உடம்பு. ஆரோக்கியமா இருக்கு. நல்ல முன்னேற்றம் இருக்கு. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நம்ம சர்ஜரிலாம் பண்ணிடலாம். நீங்க நல்லா இருப்பீங்க 100 வருஷம்." அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. வெளியே டாக்டர் வந்து பேசுகிறார். இங்கே பாருங்கள், நான் உள்ளே சொன்னது எல்லாமே உண்மை கிடையாது. அவரோட உடம்பு வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. அவர் நல்லாலாம் இல்லை. சும்மா அவர் எதிர்க்க நான் அப்படி பேசினேன். அவர்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் கொண்டு போய் சொல்லாதீங்க. அவர் வயசானவர். அவர் இப்போ நிம்மதியாகவே இல்லை. நீங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் அவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அதுக்கு மகா சொல்கிறாங்க, நீங்கள் தான் அங்கே சொன்னீங்கல்ல அவர் நல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சொல்கிறேன்லம்மா, அவருக்காக நான் சொன்னேன். ஆனால் அவரோட ஹெல்த் கண்டிஷன் சரியாகவே இல்லை. அதை கொண்டு வரது உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போதைக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து போகிறாங்க. மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. தாத்தா உள்ளே இருக்கார். பாட்டி கேட்குறாங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் எங்கே நல்லா இருக்கேன், நான் நிம்மதியே எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே மகா வந்துட்டாங்க. பின்னாடியே சூர்யாவும் நின்றுட்டுருக்காங்க வெளியே. 2 பேருமே கேட்டுட்ருக்காங்க. எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, எனக்கு சூர்யா வந்து மகாவோட சேர்ந்து வாழலை, அது மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதை கேட்ட உடனே சொல்கிறாங்க பாட்டி, அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, 2 பேரும் சேர்ந்து தான் வாழறாங்க, சூர்யா நல்லா தான் பார்த்துக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் உண்மையாக தான் வாழறானா இல்லை நடிக்கிறானான்றது நமக்கு தெரியாது. ஆனால் அவன் வந்து நல்லா இருக்கணும். ஒரு வாழ்க்கைக்கு ஆதாரமே குழந்தை தான். அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கணும். பிறந்தா தான் எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. இதை சூர்யா மகா 2 பேருமே கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு சூர்யா அங்கேருந்து போகிறாரு. மகா அப்படியே வராங்க. வரும்போது அது ராஜலக்ஷ்மி கேட்டுட்டாங்க. கேட்டுட்டு சொல்கிறாங்க, என்ன நீ நல்லா வாழணும்னு தாத்தா சொல்கிறாரா? உன்னை தூக்கி வச்சு பேசணுன்னே உனக்கு அப்படியே ரொம்ப கிரீடம் தலையில் வச்ச மாதிரி இருக்கா? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. என் பையன் உன்னை ஏற்றுக்கவே மாட்டான், புரியுதா? என் பையனோட சேர்ந்து வாழவே உன்னால் முடியாது. அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜலக்ஷ்மி அங்கேருந்து பயங்கர கோபமாக போகிறாங்க. மகா பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டில் கோடீஸ்வரி இருக்காங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, என்ன நடந்தது, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு. நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. விஜயோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது நடக்கட்டும். ஆனால் பிரபாவை நீ நல்லபடியாக பார்த்துக்கோ. எதுவும் திட்டிடாத, எதுவும் பேசிடாத. அவள் ஆம்பளை பையன் மாதிரி வளர்ந்துருக்கா. ஆனால் பிரபாக்காக நம்ம எதுவுமே பண்ணலை தெரியுமா? அதனால் பிரபா மனசை நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரியோட வீட்டுக்காரர் சொல்கிறாரு. கோடீஸ்வரி, சரிங்க, நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கௌதம் வராரு. அப்படியே பார்க்குறாரு வீடியோவில். என்ன ஐஸ்வர்யா, நீ வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுற, எல்லாமே கேமரா வச்சு கரெக்டாக இங்கே பார்த்துட்ருக்க. நீ கண்டிப்பாக மாட்டும், உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ கரெக்டாக வராங்க. அங்கே சித்ராதேவி வந்து பார்க்குறாங்க. ஏய், என்ன பண்ணிகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் இருக்கேன். அம்மா கிட்ட உண்மையை சொல்லலாமா வேணாமா? வேணாம், இப்போதைக்கு எதுவுமே சொல்ல வேணாம், எல்லாம் நடந்து முடியட்டும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் யோசிச்சுட்ருக்காரு. என்னடா யோசிச்சுட்ருக்க, எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சித்ராதேவி கேட்குறாங்க. இல்லைம்மா, இல்லை, நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அங்கே போனால் அவள் திட்டுறா, இங்கே வந்தால் நீங்கள் திட்டுறீங்க. எனக்கு நிம்மதியே கிடையாது. உங்கள் 2 பேர்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் சொல்கிறாரு. டேய், என்னடா என்ன பண்ணுறேன்னு கேட்டதுக்கு என்ன எதுக்கு தான் திட்டுறேன், சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சித்ராதேவி அங்கே வந்து போகிறாங்க. ஐஸ்வர்யா, உனக்கு இருக்குது, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பாமல் நான் ஓயவே மாட்டேன். நீ என்ன பண்ணாலும் எல்லாமே நான் ரெக்கார்ட் பண்ணுவேன்.